கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. கர்த்தர் அறிவிக்கிற காரியங்களே நாம் செய்யக்கூடாது. லேவியராகமம் 18 அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து 30வது வசனம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதில் கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது யாரை எப்படி பண்ணக்கூடாது, என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் அருவருப்பு அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, மோலேகுக்கு நம்ம சண்டையில் யாரும் டீ கடக்க பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுறது போல் ஆணோடையும் சம்யோகம் பண்ண வேண்டான்ட்டு இருக்கு. அது அருவருப்புன்ட்டு இருக்கு. யாரொரு மிருகத்தோடு புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டான்ட்டு இருக்கு. அநேக காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி யார் திருமணம் பண்ணக்கூடாது, எந்த உறவின் முறையாக திருமணம் பண்ணக்கூடாதுன்னு அநேக காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஓரினை சேர்க்கை, இதெல்லாம் கர்த்தர் இருக்கிற காரியம். இப்படிப்பட்ட காரியம் நம்ம தேசத்தில் இருந்தாலும் நம்ம அதை செய்யக்கூடாது. அதாவது கர்த்தர் சொல்லியிருப்பாங்க மோசைக்கிட்ட, இதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இதை செய்கிறனால தான் அவங்கள துரத்தி விட்டு உங்களை கொண்டு வரேன். நீங்களும் அந்த தப்பு செய்யக்கூடாது, என் கட்டளைகளின்படி நீங்கள் நடங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்கிறாங்க. அப்போ தேசத்தில் யார் என்ன அக்கிரமம் செய்தாலும் நம்மளுக்கு அது என்ன பண்ணக்கூடாது, முக்கியமாக தெரியக்கூடாது. கர்த்தர் வெறுத்தர் தான். என்னை சுற்றி இருக்கிறவங்க செய்கிறாங்க, நானும் செய்கிறேன், அப்படி கிடையாது. கர்த்தர் ஒன்று விளக்கிட்டாருன்னா அது விளக்கினதாக தான் இருக்கணும். கர்த்தர் அறிவிக்கிற காரியங்கள், எந்த காரியங்கள் நம்மளும் செய்யக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது. அதுக்கு நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம், நம்மளும் கர்த்தர்கிட்ட உதவி கேட்கணும். அதனால் கர்த்தர் அறிவிக்கிற காரியங்களை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். மற்றவங்களும் ரசிக்கப்பட ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாளுக்காக வேலைக்காரப்பா, இன்றைக்கு அநேக காரியங்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்படிப்பட்ட தாறுமாறான அறிவிப்புகள் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையும் காணப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஏசு நம்பிக்கையின் நலப்படாவே ஆமீன். கர்த்தர் அறிவிக்கிற காரியங்களை நாமும் விருப்போம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். இதுவே இன்றைய நற்செய்தியின் முடிவு.